அட்வைஸ் கேட்டா மட்டும் சொன்னா போதும், தேவையில்லாம எங்கிட்ட வச்சுக்காது. சிவன் டாபிக் யார் எடுத்தா? நீ சிவன் டாபிக் முடியா? சிவன் டாபிக் முடியா? சிவன் டாபிக் முடியா? வாங்க கமெண்ட் டாபிக் சொல்ல கத்துக்கோ முதல்ல. நாளைக்கு பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட ஃபேன்ஸ் இப்பயே ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா அசம்பிள் ஆயிட்டாங்க. பிக் பாஸோட ப்ரீவியஸ் சீசன் வீடியோஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அதில் ஒரு 3 வீடியோ பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. அதாவது 3 சீசன் வீடியோஸ், ஃபர்ஸ்ட் சீசன், அதுக்கப்புறம் 4th சீசன், அதுக்கப்புறம் லாஸ்ட் சீசன். ஸோ இந்த 3 சீசன் வீடியோஸ் மட்டும் எடுத்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த 3 சீசன் தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது என்னன்னா ஓவியா வந்தாங்க பார்த்தீங்களா அந்த சீசன், அதுக்கடுத்து ஆரிக்கும் பாலாக்கும் சண்டை நடந்ததில்ல. ஸோ இந்த சீசன் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சீசன் 7ல் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கும் மாயாக்கும் ஒரு டஃப் ஃபைட் வந்து போச்சு. ஸோ இந்த வீடியோஸும் பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் என்னோட ஃபேவரட்னு கேட்டிங்கன்னா பிக் பாஸ் சீசன் 4 தான் இருக்கும். ஏன்னா சீசன் 4ல் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டஃப் கொடுத்தாங்க. ஹீரோவும் சரி வில்லனும் சரி தரமான செய்கை செஞ்சாங்கன்னா அது சீசன் 4 தான் இருக்கும். ஏன்னா ஆரியும் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கல, அதே மாதிரி பாலாவும் விட்டு கொடுக்கல. ஸோ செம்ம டஃப் ஃபைட்டாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பொறுத்த வரைக்கும் சீசன் 4 தான் சொல்லுவேன். ஸோ உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. முதல் வீடியோ வந்து சீசன் 1லேருந்து ஆரம்பிச்சலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான சம்பவம் இருக்கு, பாருங்க. முதல்ல யார் நீ எனக்கு? நான் ஓவியா. நீ எனக்கு யாரு? எனக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் சொல்லணும். நாங்க ஃபர்ஸ்ட் பேசிக்கிட்டு தான் இருந்தோம், நீ எந்திரிச்சு சம்பந்தமே இல்லாம திட்டிட்டு போன. என்ன பேசிட்டு இருந்தோம்? ஓவியா நீ தப்பா பேசுற, பேசாத. நான் என்ன பேசணும்னு எனக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டாம். அட்வைஸ் கேட்டா மட்டும் சொன்னா போதும், தேவையில்லாம எங்கிட்ட வச்சுக்காது. இந்த மாதிரி கால் நீட்டி பேசணும்னா ஏன் இஷ்டம். நீங்க தானே சொல்லி எல்லாருக்கும் புரிய வைக்கணும். இந்த சீன்ல ஃபைட்டே ஓவியாக்கும் காயத்ரிக்கும் தான். பட் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சக்தி தேவையில்லாம உள்ள வந்து வாங்கி கட்டிக்கிட்டு போனாரு. ஏதோ சொல்லுவாங்கல்ல, வெளியில போன ஓனனை தூக்கி வேட்டிக்குள்ள விட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கதை தான் பாத்தீங்கன்னா சக்திக்கு தேவையில்லாம அவங்க 2 பேருக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நடுவுல இவர் போகாம இருந்திருக்கலாம், பட் உள்ள போய் பாத்தீங்கன்னா வாங்கி கட்டிக்கிட்டாரு. பயங்கரமான ஹேட் ரேட். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவிக்ட் ஆகி போயிட்டாரு. இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்குள்ள பயங்கரமான கான்ஃபிளிக் போச்சு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜூலிக்கும் ஓவியாக்கும், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஓவியாக்கும் காயத்ரிக்கும். ஸோ இந்த ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் ஃபர்ஸ்ட் சீசன்ல. பட் இது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியா இந்த சீசன் போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது. ஏன்னா இது வந்து மொதல் சீசன் இருந்தனால சின்ன சின்ன சண்டை கூட நம்மளுக்கு பெருசா தெரிஞ்சது. பட் அதுக்கு அடுத்த சீசன் பார்க்கும்போது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அதுல ரொம்ப பீக் ஆனது பாத்தீங்கன்னா ஆரிக்கும் பாலாக்கும் நடந்ததுல இந்த ஃபைட்டா தான் இருக்குங்க. ஏன்னா 2 பேரும் கிட்டத்தட்ட அடிச்சுக்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. கட்டுது நீங்க காதல்ல பாத்தீங்களா? இவ்வளவு தைரியமா என்கிட்ட பேசல. அவங்க அம்மாட்ட நீ போய் பேசிருக்க. நீங்க இதே வெளிய இருந்தா உங்களுக்கு நான் கொடுத்திருக்க மரியாதையா வேற. மிரட்டறியா? நீங்களும் போய் தூங்க போங்க. கூட்டி போங்க உங்க ஃப்ரெண்ட கூட்டி போங்க. ஓகே ஹரி, thank you my dear friend. நான் பாட்டு படிக்க வேணாம் வரேன் வந்து. இப்போ வந்து நான் கேட்டனா சிவன் டாபிக் யார் எடுத்தா? நீ சிவன் டாபிக் முடியா? சிவன் டாபிக் முடியா? சிவன் டாபிக் முடியா? இந்த சம்பவம் நடக்கும் போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலாக டிவியில் நான் பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா வீடியோ அதிருது. 2 பக்கமும் மாறி மாறி கத்துறாங்க. சரியான சண்டை, கிட்டத்தட்ட 2 பேரும் அடிச்சுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 பேரையும் பிரிச்சு விட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பீக்காக இருந்தால் கண்டிப்பாக அடிச்சுக்கிற லெவலுக்கு தான் போயிட்டாங்க. பாலெல்லாம் பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக மிரட்டெல்லாம் விட்டாரு. வெளில வாடா உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே ஒரு மாதிரி லைட்டாக பயமாக தான் இருந்தது. என்னடா 2 பேரும் அடிச்சு போனாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு இந்த சீசன் பயங்கர எங்கேஜிங்காக போச்சு. ஏன்னா வில்லனும் தரோம், ஹீரோவும் தரோம். ஸோ செம்ம சீசனாக என்ன பொறுத்த வரைக்கும் சீசன் 4 தான் இருக்கும். எனிவேஸ் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீசன் 7 சொல்ல கத்துக்கோ முதல்ல. சீசன் 7 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். 2 பேருமே லேடிஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து நிறைய இடத்துல அழுதாலுமே சில இடத்துல கரெக்டான பாயிண்ட்டை பேசுறதால மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பு அவங்க கைக்கு போச்சு. பட் மாயா என்ன தான் ஆக்சுவலாக போல்டாக இருந்தாலும் சில தேவையில்லாத விஷயங்கள் பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா மாயாவால் ஜெயிக்க முடியல. பிக் பாஸ் சீசன் 7 பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி சீசன்லாம் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வெளியே இருந்துக்கிட்டு மற்றவங்களை வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணுவார். ஆனால் பிக் பாஸ் சீசன் 7 என்ன ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவரையே ஒரு கண்டென்ட்டாக மாற்றிட்டாங்க. ஏன்னா இவர் பேசின விஷயங்களை சில விஷயம் ரொம்ப பயாஸ்டாக இருந்ததுனால கமல் சாரை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சாங்க.
ஆரம்பிச்சாங்க. அதனாலே இந்த சீசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடியை வாங்கினாலே கமல் சார் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் இல்லாமல் போயிட்டாரு. எனிவேஸ் விஜய் சேதுபதி வர போறாரு இந்த சீசனில். ஸோ சீசன் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கமல் சார் மாதிரி அடி வாங்க போறாரா இல்லை எல்லாத்தையும் தாங்கிட்டு பயங்கரமாக ஹேண்டில் பண்ண போறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 3 வீடியோஸ் பார்த்தீங்களா, இந்த 3 வீடியோஸில் இருக்க மாதிரி இந்த சீசன் 8 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதா இல்லை வந்து ஒன்றுமே இல்லாமல் எப்பவும் போல ஆவரேஜான ஒரு சீசனாக இருக்க போதா? உங்களோட கருத்து எதுவும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சீசன் 8 பார்க்கறதுக்கு நான் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் சீசன் வந்து ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து வேற லெவலில் இருந்தது. ஸோ இந்த சீசனும் அதே மாதிரி ரிவ்யூ பண்ணலான்ற ஒரு முடிவில் தான் இருக்கேன். எப்படி வர போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனிவேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.